பாருங்க பேக் நெக்கு ரவுண்டு நம்ம தைக்க போகிறோம். பேக்கு மட்டும் தைக்க போகிறோம், பிரிண்ட்டு தேவையில்லை. பேக்கு மட்டும் ரவுண்டு நெக்கு தைக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள் அழகா. இங்கே பாருங்கள் நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் இந்த துணி நல்ல பக்கம் இருக்கணும். இங்கே பாருங்கள் இந்த பீஸும் நல்ல பக்கம் இதில் ஒட்டி இருக்கணும். இப்படி தெரியணும், வெளிப்பக்கம் இந்த பிசுறு தெரியணும். இங்கே பாருங்கள். பாருங்கள் ரெண்டையும் சேர்த்து 1/4 இன்ச்சு பிடிங்க. இங்கே பாருங்கள் ரெண்டும் சேமாக இருக்கணும். 1/4 இன்ச்சு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் முன்ன பின்ன போவே கூடாது. ஒரு இன்ச்சியாக தைங்க, ஒரு இன்ச்சாக தைங்க. இங்கே பாருங்கள் இப்படி தைக்கும்போது பின்னாடி கை கொடுத்து இழுத்துக்கங்க. தரன்னு இழுத்துக்கிற வேணாம், லைட்டாக. இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட 2 பீஸும் முன்னாடி பின்னாடி வரக்கூடாது. இங்கே பாருங்கள் ஒரு இன்ச்சா, அப்போ தான் கழுத்து நல்லா லுக்காக இருக்கும். இங்கே பாருங்கள் கை கொடுத்து நான் இழுத்து தைக்கிறேன் பின்னாடி. இங்கே பாருங்கள் எனக்கு நேராக தான் வருது, நான் வந்து ஒரு பீஸ் அதிகமாக விட்டுருவேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள் இங்கே வரலன்னா 1/4 இன்ச்சு தான் தைக்கணும். இங்கே பாருங்கள் நானே அப்படி தான் தைக்கிறேன். இங்கே பாருங்கள் கொஞ்சோண்டு இந்த கையில் துணியை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அழகாக தைக்கணும். இங்கே பாருங்கள் அந்த கடைசியும் இந்த கடைசியும் இப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டியே தைச்சிங்கன்னா பேக் நெக்கு ரவுண்டு நெக்கு தைக்கவே வராது. சரியா? பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் தைச்சிருக்கேன். பீஸ் எங்கேயாவது முன்ன பின்ன இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது பேக் சைடு. இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு போட்டிருக்கோம். இப்போது இந்த நம்ம வந்து அர்க்காத் பண்ணணும் இந்த இடத்த. இங்கே பாருங்கள் நுனி பிடிச்சி கரெக்டாக இந்த பாருங்கள் அப்படி பண்ணி விடணும். இந்த இடத்துல பண்ணினா தான் 4-5 இடத்துல பண்ணணும் முதுகுக்கிட்ட. ப்ளவுஸை பிடிச்சி வெட்டிடாதீங்க, என்ன ஜாக்கிரதை. ரொம்ப கவனமாக செய்யணும், பொறுமையாக செய்யுங்க, உங்கள் வேலை தானே. வாங்க பாருங்கள். அடுத்தவங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி தரேன்னு அறக்க பறக்க செஞ்சு வெட்டிட்டிங்கன்னா கழுத்தை வெட்டிடுவீங்க, அப்புறமா கழுத்து பெருசாகிடும். இப்போ நம்ம வெட்டிட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் இந்த பீஸை எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே பாருங்கள் இந்த பிசுறால் அழகாக இப்படி மூடிடணும். இங்கே பாருங்கள் அப்படி மூடிடணும். இது முன் சைடு, இது பின் சைடு, மூடின சைடு. மூடிட்டு இங்கே பாருங்கள் மூடிட்டோமா 1/4 இன்ச்சு அப்படியே மேலே வச்சு தைக்கணும். பாருங்கள் 1/4 இன்ச்சு நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த இடத்த மேலே தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டுட்டு இதை போட்டு அழகாக இப்படி மூடிடணும். அங்கே வச்சிங்கன்னா இதாகிடும், கை வச்சிடாதீங்க, அதுவாக வரும். இங்கே பாருங்கள் நல்லா பட்டையாக இப்படி பண்ணிக்கணும். ஓரத்தில் நம்ம ஜாயின் பண்ண பாருங்கள் அந்த பீஸ் ஓரத்தில். இங்கே பாருங்கள் இப்போ இப்படி இருக்கா. இங்கே பாருங்கள் என் கை பாருங்கள், இந்த கையை இப்படி மேலே வைக்கிறேன், அப்படியே பெரட்டுறேன். இங்கே பாருங்கள் அந்த பிசுறு இதை வச்சு இப்படி மூடி. இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்படி மூடி இருக்கணும். மூடி இப்படி படுக்க வைக்கணும். படுக்க வச்சு கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். அப்போது இதில் என்னன்னா இங்கேருந்து இங்கே வரலையும் ஒரே லெவலாக இருக்கணும். 1/4 இன்ச்சுன்னா 1/4 இன்ச்சு. இந்த பள்ளத்துலேயும் தையல் வரக்கூடாது, இந்த துணியிலையும் வரக்கூடாது. இங்கே பாருங்கள் அழகாக இப்படி அமுக்கிக்கிட்டு இந்த கையால் இப்படி பிடிச்சிடுங்க லைட்டாக. பின்னாடி பிடிச்சி தைச்சா நல்லா நேராக தையல் வரும். இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தைக்கணும். இங்கே பாருங்கள் அப்படியே வளைச்சியே தைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே பாருங்கள் நான் படிக்க தப்பன்னு தைச்சிட்டு போயிடுவேன், ஆனால் உங்களுக்கு தெரியணும் இல்லையா. இங்கே பாருங்கள் வளைச்சி தைக்கிறேன் பாருங்கள், வளைவு அப்படியே அம்சமாக உட்காரும் பாருங்கள். 1 இன்ச்சு தான் தைக்க போகிறேன். இங்கே பாருங்கள் அழகாக கையில் ப்ரெஸ் பண்ணணும். வரலன்னெல்லாம் சொல்லக்கூடாது. இங்கே பாருங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டோமா. இந்த பாருங்கள் இந்த கையை போய் அங்கே வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் இந்த கையை இப்படி கொடுத்து இழுக்கிறேன், இந்த கையை அமுக்கி வச்சுக்கிறேன். ஒரு இன்ச்சாக தான் நான் கழுத்து தைக்கிறேன், அப்போ தான் அழகாக லுக்காக வரும். இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். சாதா விஷயம் இல்லை டைலரிங்க. இங்கே பாருங்கள் அழகாக பார்த்தீங்களா, தைக்கும் போதே அது கீழே கிடக்கு பாருங்கள். இப்படி மல்லாந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து இந்த ஜாயிண்டில் வரக்கூடாதா தையல்? ஜாயிண்டில் வரக்கூடாது, நம்ம வச்ச துணியில் தான் வரணும்.
நம்ம ஒட்டு வச்சோம் இல்லையா, அந்த துணி மேலே தான் வரணும் கார்னரில். வரக்கூடாது, பள்ளத்துலேயும் வரக்கூடாது, இந்த சந்துலேயும் வரக்கூடாது, அப்படியே மேலால் வரணும். இங்கே பாருங்கள், கை கொஞ்சம் கொஞ்சமாக கை இழுத்துங்கன்னா சரியாக வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரே லெவலாக நான் எவ்வளோ நேரம் தைக்கிறேன் பாருங்கள். அது ப்ளவுஸ் தைக்கையில் கழுத்தெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்த கவனிங்க. இந்த பிசுறு மேலே இருக்குது, இதை பிடிச்சி இப்படி மூடுறோம். மூடி இங்கே பாருங்கள் இப்படி வருது இடம், மேலால் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் தைக்கக்கூடாது, பள்ளத்துலேயும் தைக்கக்கூடாது. இந்த ஒட்டு வச்சோம்ல பீஸு, அது மேலே தைக்கணும். இங்கே பாருங்கள், அப்படியே லேசாக கை கொடுத்து இழுத்து தைச்சிக்கணும். லைட்டாக இழுக்கணும், தப்பன்னு இழுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இவ்வளோ நூல் விட்டு எடுத்தால் தான் நூல் அறுவாது, நூல் போகாது. இங்கே பாருங்கள், ஒரு டைமும் நூல் நிறையா விடணும் மிஷினில். இங்கே பாருங்கள், லுக்காக தைச்சிட்டோமா, நல்லா ரவுண்டாக காட்டுடா. துணி வச்சு நம்ம தைச்சிட்டோம். கிட்டக்கனை காட்டுங்க இதை. இங்கே பாருங்கள், ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள். டைலர்லாம் இப்படி தாண்டா செய்வாங்க. இங்கே பாருங்கள், பெரட்டி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வச்ச துணி பாருங்கள். இப்போது இந்த பீஸை இங்கே பாருங்கள், அப்படி கத்திரிக்கோல் அப்படி கொடுத்து இப்படி வெட்டி விட்டுறணும். இங்கே பாருங்கள், கை பாருங்கள், இந்த கையை அடியில் வச்சுருக்கேன், 4 விரல் மேலே கட்டை விரல் வச்சுருக்கேன். சிசர் அப்படி கொடுத்து நீக்கி இப்படி வெட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இல்லைன்னா உங்கள் ப்ளவுஸை பிடிச்சி வெட்டி விட்டுருவீங்க. பொறுமையாக செய்யணும். இங்கே பாருங்கள், பார்த்து பார்த்து செஞ்சிங்கன்னா லட்டு மாதிரி வேலை செய்யலாம். ஆனால் கவனம் தேவை. இங்கே பாருங்கள், எப்படி கை கொடுத்துருக்கேன் பாருங்கள். 4 விரலு கீழே, மேலே ஒரு விரல் வச்சுருக்கேன். அப்படியே சிசரை கொடுத்து வெட்டியாச்சு. இங்கே பாருங்கள், வெட்டிட்டோமா. இப்போ இதை இப்படி கெட்ட பக்கம் இப்படி இல்லை ஆகணும். ஆன் பண்ணுங்க. இந்த பாருங்கள், இதை இப்படியே மடித்து வச்சு மிஷின் தையலும் போடலாம். இங்கே பாருங்கள், இந்த ஓரத்தில் மிஷினு தையலும் போடலாம், எம்மிங்கும் பண்ணலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூப்பராக தைச்சிட்டோமா. மிஷின் தையலும் போடலாம், எம்மிங்கும் போடலாம். அவ்வளோதான். இது பிரிண்டு, 2 சைடு பிரிண்டும் தனித்தனியாக தைச்சிக்கணும். தைச்சிட்டு இதே மாதிரி தான் பிரிண்டும் தைக்கணும். தைச்சிட்டு இந்த இடத்துல பிரிண்டும் பேக்கையும் வச்சு 4 இன்ச்சு இணைச்சிட வேண்டியதான். இப்படி ரவுண்டு கழுத்து பொறுமையாக அழகாக தைச்சா தாண்டா வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கவனமாக பாருங்கள். ஒரு கழுத்தும் உங்களுக்கு பாயிண்ட்டாக அழகாக நான் வீடியோவில் போடுறேன். ஓகே, பாய்.